ஹாய் கைஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம வீடியோல கமெண்ட் பண்றது என்னன்னா, ப்ரோ நான் வந்து போட்டோஷாப் சிசி யூஸ் பண்றேன், அதுக்கு எதுவும் பிரஷ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு நம்பர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ பட் ஐ கேன் சிசி யூசர் வாட் கேன் ஐ டூ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ சிசி யூஸ் பண்ணாலும் கூட அதுக்கும் வந்து பிரஷஸ் இருக்கு. ஸோ அதையும் வந்து நான் இந்த வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, அப்பதான் வந்து இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்ன்றதையும் நான் வந்து லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்காம டவுன்லோட் லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த பேஜ் தான் வருவீங்க. ஸோ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, அதாவது கீழே தள்ளி பாருங்க. ஸோ கீழே தள்ளின உடனே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கண்டினியூன்னு ஒரு ப்ளூ கலர் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோடிங் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளீஸ் வெயிட், அதாவது ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ 0 வந்ததுக்கு அப்புறமா கீழே கெட் லிங்க்னு ஒரு கிரீன் கலர்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்க மெயிலாம் வந்து கேட்கும். அதாவது நீங்க நிறைய மெயில் வந்து ஃபோனில் லாகின் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மெயில் கேட்கும். ஸோ நான் வந்து நிறைய மெயில் லாகின் பண்ணி வச்சுக்கேன். ஸோ அதனால நீங்க எந்த மெயில் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்கு. ஸோ நான் ஏதோ ஒரு மெயில் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன் கூகுள் டிரைவ், அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் டிரைவ்ல இருந்து டைரக்டா வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரஷஸ் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஃபோட்டோ மேலே வச்சு ஒரு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஸ்மட்ச் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஷாப்பில் இருக்க ப்ரஷஸ் எல்லாமே வந்து வரும். இப்போ ரைட் சைடில் ஒரு கியர் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு லோடு ப்ரஷஸ் இதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் எங்கே அந்த ப்ரஷை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரஷை கிளிக் பண்ணிட்டு லோட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 01864 அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ரஷஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் 11 3 டாட் ப்ரஷ் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரஷை வச்சு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண முடியும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 018 இந்த ப்ரஷை வச்சு நான் வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நான் எக்ஸாம்பிளுக்கு 70 வச்சுக்கிறேன். 70 வச்சுட்டு உங்களுக்கு நான் ஸ்மெட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபோட்டோஷாப்புக்கு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. இதுக்கடுத்து வரப்போகிற வீடியோலாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு சின்ன டவுட்டாக இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் கேட்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த ப்ரஷ் வந்து நல்லாவே தான் ஒர்க் ஆகுது. ஹேருக்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃபோட்டோ மேலே வச்சு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் 3 டாட் ப்ரஷ், இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து நான் ஒரு 80 வச்சுக்கிறேன். 80 வச்சுட்டு ட்ரா பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஃபோட்டோ வந்து நான் எக்ஸாம்பிள் தான் சூஸ் பண்ணேன். இந்த ஃபோட்டோ வந்து கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் வந்து ப்ரஷ் கொஞ்சம் அவ்வளோ வரையிறது தெரியல. நீங்கள் எப்படியே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் வரையிறது நல்லாவே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணணும்.